ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அவன் பொருள் எடுத்து அவனையே போடணுமாரா அப்படிங்கிற டயலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஹேக்கர்ஸ் ஒரு விஷயத்த ஹேக் பண்ணோம்னா ஓடிபி நம்பர் வாங்குறது, ஃபிஷிங் லிங்க் அனுப்புறது, இந்த மாதிரியான மால்வேர் பிராக்டிசஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்போ புதுசா ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல இருக்க ஏஐ சாட் பாக்ஸை யூஸ் பண்ணிருப்போம். இப்போ அதை கிரைம் பார்ட்னரை ஆட் பண்ணி புதுசா ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு டார்கெட் அக்கௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடியை அட்டாச் பண்றதுக்காக இந்த ஏஐ சாட் பாக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும் அப்படின்னா அது இமெயில் அட்ரஸ்க்கு தானே போகும். ஸோ ஈஸியா அவங்களால அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ண முடிஞ்சிருக்கு. குறிப்பா இவங்க எந்த மால்வேர், எந்த வைரஸ் எதுவும் அனுப்பாமலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல ஒயிட் ஹவுஸ், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், செஃபோரா போன்ற ஹை ப்ரொஃபைல் அக்கௌண்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை மெட்டா நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹேக் பண்ண அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எத்தனை அக்கௌண்ட்ஸ் ஹேக் ஆகிருக்கு அப்படிங்கிற எந்த லிஸ்டும் கொடுக்கல. குறிப்பா மனிதர்களை ஏமாத்துறது ரொம்பவே ஈஸியான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இப்ப ஏஐ கூட கிரைம்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஏஐ ஏமாத்தி இப்படி ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காங்கிறது பலரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க. படிச்சு பதவி வாங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. படம் நடிச்சு பதவி வாங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு மேட் இன் கொரியா அப்படின்னு ஒரு படம் ஓடிடில ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட மைய கதையா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா. அதுக்காக அவளோட ஜேர்னி என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆகுறா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகி பலரோட பாராட்டையும் பெற்றிருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது கொரியன் அரசோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஸோ இப்போ அந்த படத்துல நடிச்ச பிரியங்கா மோகனுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற விதமா டூரிசம் அம்பாசிடர் ஆக்கியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் அவங்களே தன்னோட சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணி ரொம்பவே ஹாப்பினஸை வெளிப்படுத்திருக்காங்க. குறிப்பா கொரியன் கல்ச்சர் மற்றும் அந்த மக்களையும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய தன்னோட மகிழ்ச்சியும் வெளிப்படுத்திருந்தாங்க. சோஷியல் மீடியால அவங்க இப்படி பதிவிட்டு இருந்தது அனைவரோட கவனத்தையும் ஈர்த்து வந்த நிலையில இப்போ இந்தியா மற்றும் கொரியனோட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டரா இருந்துட்டு வராங்க பிரியங்கா மோகன். எல்லைக்கு மூவி எதிர்பார்த்த வெற்றியை தரலன்னு புலம்பிய விக்னேஷ் சிவன். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா முன்னாடியே ரிலீஸ் ஆன படங்கள்லாம் இப்போ பயங்கரமா போற்றப்பட்டுட்டு இருக்கும். குறிப்பாக அன்பே சிவம், புதுப்பேட்டை, ஆயிரத்தில் ஒருவன் போன்ற படங்கள்லாம் இப்போ போற்றப்பட்டாலும் அந்த டைம்ல ரொம்பவே டவுனா பேசப்பட்ட படமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ எல்லைக்கு மூவிக்கும் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு படத்தை இயக்கி அந்த படம் ரிலீஸுக்கு பல போராட்டங்கள் போராடி அதுக்கப்புறம் படமும் ரிலீஸ் ஆகுது. ஆனா ஆடியன்ஸ் கிட்ட எதிர்பார்த்த வரவேற்பை பெறல. அண்ட் இதை தன்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ் சிவன் அவர்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா ஒருத்தர் தன்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன அதுல சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது நிறைய எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றிருந்துச்சு. அதனால நான் இந்த படத்தை தேட்டருக்கு போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதும் இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவர் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஒரு படத்துக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க. படக்குழு நிறைய பேர் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வீண் போகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புதிய முயற்சியா நாங்கள் செஞ்சோம். படமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் படம் நல்லா இருக்குங்கிறது அந்த படத்துல இல்லை, அந்த படத்தை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல தான் இருக்கு. லைக் பீப்புள் ரியாக்ஷன், அவங்களோட விமர்சனங்கள் இதுல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அண்ட் இதெல்லாம் சேர்த்து படம் எதிர்பார்த்த வெற்றியை தராதது ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா பேசியிருந்தாரு. ஸோ இப்போ வரைக்கும் எல்லைக்கு மூவியை நினைச்சு விக்னேஷ் சிவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இணைய வலைத்தளங்கள்ல பரவலா பேசப்பட்டு இருக்கு. ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்காட்டியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பேரண்ட்ஸை சந்தோஷப்பட வைக்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? சிபிஎஸ்இ உட்பட தனியார் பள்ளிகள்ல கட்டணம் அதிகமா வசூலிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான புகார்கள் பெற்றோர்களிடமிருந்து வெகு வருஷமாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி கவர்மெண்ட் ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இனிமே தமிழ்நாட்டில் இருக்க எந்த பிரைவேட் ஸ்கூல்ஸா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ ஃபீஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையா நோட்டீஸ் போர்டில் மக்களுக்கு தெரியற மாதிரி, குறிப்பா பெற்றோர்களுக்கு தெரியற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 13,000 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் இருக்கு.
இதுல அடிஷ்னல் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய அதிகமான கட்டணம் வந்துட்டு வசூலிக்கப்படுது. ஸோ இதன் மூலியமா அந்த மாதிரியான ஃபீஸ்லாம் வசூலிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வந்து எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்களோ அதுதான் வந்துட்டு வசூலிக்கப்படும், பெற்றோர்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெடுபிடியான ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபீஸ்னா யார் முடிவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குமே கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு தனியான குழு இருக்காங்க. அவங்க தான் ஒரு தனியார் பள்ளிக்கு எவ்வளோ வந்துட்டு ஃபீஸ் வசூலிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்படி நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறது மூலியமா அடிஷ்னல் ஃபீஸ் நம்ம கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கலாம். இதனால மக்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அதிகமான காலம் எழுந்த சந்தேகத்திற்கும் அதிகமான வசூல் கட்டணத்துக்கும் ஒரு எண்டு கார்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. மயானத்துக்கு அடியில இருக்கிறத பார்த்து விஞ்ஞானிகளே ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்க நியூயார்க் மாநிலத்துல ஒரு மயானம் இருக்கு. அந்த மயானத்துக்கு கீழே தரைவாழ் தேனீக்கள் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்னல் பல்கலைக்கழகம் ஒரு ரிசர்ச்சை மேற்கொண்டிருக்காங்க. ஸ்பெஷலான உபகரணங்கள் மூலியமா அந்த தேனீக்கள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கணக்கிட்டிருக்கப்போ கிட்டத்தட்ட 56 லட்சம் தேனீக்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆய்வின் முடிவில் தெரிய வந்திருக்கு. அண்ட் 140 ஆண்டுகளா அந்த மயானத்தை எந்த மனிதர்களும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாததுனால தேனீக்களும் ரொம்பவே பாதுகாப்பா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே பழத்தோட்டங்கள்லாம் இருந்ததுனால தேனீகளும் வந்துட்டு உணவுக்காக வெளியே வந்துட்டு அவ்வளவா வர வேண்டிய அவசியம் இல்லாததும் முக்கிய காரணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இங்க தேனீக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி 1935லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. தரைவாழ் தேனீக்கள், குறிப்பா பெண் தேனீக்கள் தனித்தனியே சுரங்கத்தை வந்துட்டு மயானத்துக்கு அடியில அமைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேனீக்கள் தேன் கூடு கட்டுவது கிடையாது. அதாவது இதுல இருந்து நம்மளால தேன் எதுவும் எடுக்க முடியலனாலும் இது முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணுது. அப்படி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பயிர்களோட மகரந்த சேர்க்கையில இது மேஜரான ரோலை பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மறுபடியும் ஒரு தேனி மூலியமா பூமி எப்படி சமநிலை அடையுது அப்படிங்கறத இந்த ஆராய்ச்சி நிரூபிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க ராமநாதபுரத்துல ஒரு அரிய வகையான கண்டுபிடிப்பு நிகழ்ந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல ஆப்பனூர் கிராமத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நடுக்கல் வந்துட்டு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா நடுக்கல் ஏன் நடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்ல வீர மரணம் அடைஞ்சவங்களோட நினைவு கூர்ற மாதிரி அதுல ஏதாச்சும் எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் எழுதி வச்ச கல்வெட்டு தான் அது. அதுல அப்படி என்ன எழுதிருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பனூர் ஏரியை மாண்டு விழுந்த ஆத்தியன் கீரன்கள் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் இதன் மூலமா தமிழோட மரபும் கலாச்சாரமும் எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிறத மறுபடியும் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கு. இப்போ இந்த கல்வெட்டு பலரோட கவனத்தையும் ஈர்த்து வருது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.